வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இது ட்ரெண்டிங் ஷேர்ஸ் நவ் வீடியோ சேனல் பேசுகிறேன். நான் கணேஷ் பாபு. உங்களுக்கு 94% சக்ஸஸ் ரேட் ஷேர் மார்க்கெட்டில் வேண்டாம் என்று நினைத்தால் யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ. இல்லை, யார் 94% 100% சக்ஸஸ் ரேட்டில் இருக்காங்களோ அவங்களும் இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்கிறவங்க 50, 30, 40 இல்லை ஃபெயிலியர் ரொம்ப இதுவாக கஷ்டப்படுறவங்க, ஷேர் வாங்கிட்டு நஷ்டமாக இருக்கிறவங்க மட்டும் இதை பார்க்கணும். நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். இது சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டை பேஸ் பண்ண ஒரு ஸ்லைடு ப்ரெசன்டேஷன் ஷேர் மார்க்கெட்டில். வாட் இஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட்? இப்போது நீங்கள் சொல்லுங்கள், எந்த சீசனில் ஆப்பிள் வந்து ரேட் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி எந்த சீசனில் ரேட் கம்மியாக இருக்கும். நாட் ஒன்லி ஆப்பிள், வாட் எவர் மெட்டீரியல், எந்த மெட்டீரியலும் சரி, ஒரு வெஜிடபிள்ஸோ இல்லை ஒரு சிமெண்ட்டோ இல்லை ஒரு சாண்டோ இல்லை ஒரு ஃப்ரிட்ஜோ, எதுவாக ஒரு வாட்சோ ஒரு ஃபோன், ஈவன் ஃபார் ஃபோன் ஆல்சோ. இந்த இதில் வந்து ஆப்பிளோட ரேட்டை ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ரேட் கம்மியாக இருக்கும். ஏன்னா அதோட சீசன் அப்போ லாட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் நிறைய இதில் விளையும் ஆப்பிள். ஸோ அப்போது சப்ளை இஸ் ஃபார் எக்ஸீடிங் தி டிமாண்ட். ஜென்ரலாக ஒரு 100 ஆப்பிள் தான் வாங்குவோம் வச்சுக்கோங்க, ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு ஊர்லேயோ எங்கேயோ. ஆனால் அப்போ 200-300 ஆப்பிள் சப்ளை ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரேட் குறைஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது ஆப்பிள் ரேட் எப்போ அதிகமாக இருக்கும்? சம்மர் சீசனில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போது சீசன் இல்லாததால அந்தளவுக்கு சப்ளை இருக்காது, விளையாது ஆப்பிள். ஸோ அப்போ கம்மியாக இருக்கும். ஆனால் டிமாண்ட் அதே ஜோனில் தான் இருக்கும் வச்சுக்கோங்க. அப்போது சப்ளை கம்மியாக இருக்கவே டிமாண்ட் அதிகமான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதுதான் டிமாண்ட் ஜோன். சப்ளை கம்மியாக இருக்கும்போது டிமாண்ட் எக்ஸீட்ஸ் சப்ளை. ஸோ அது டிமாண்ட் ஜோன். வென் டிமாண்ட் எக்ஸீட்ஸ் சப்ளை மோர்னா அது வந்து சப்ளை ஜோன், சப்ளை அதிகமாக இருக்கும்போது. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இங்கே ஆப்பிள்ன்றது ஈக்குவல் டு ஷேர்ஸ், நாட் ஒன்லி ஷேர்ஸ், கோல்டு, கமாடிட்டிஸ், மற்ற கமாடிட்டி, ஃபியூச்சர்ஸ், பாண்ட் மார்க்கெட், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் யூ கேன் ஏபிள் டு பை, டிமேட் அக்கௌண்ட்டில் பை பண்ண முடியும். ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் ஈக்குவல் டு ஆப்பிள். சீசன் ஈக்குவல் டு எஃப்ஐஐஸ், ஃபாரின் இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க, ஜேபி மார்கன் மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸு, பேங்க்ஸு, ஈவன் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஃபாரின்லேருந்து பெரிய பெரிய பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் பெரிய பெரிய கேட்டகரி, லார்ஜ் இன்வெஸ்டர். ஸோ அவங்க வந்து யூ கேன் கன்சிடர் இட் ஆஸ் சீசன். ஸோ அவங்க ஒரு அந்த சீசன் மாதிரி வச்சுக்கிட்டு இது ஆப்பிள். இப்போ உங்களுக்கு யூ கேன் கோரிலேட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஒரு ஜோன் இருக்கும், இந்த ரேட்டில் தான் நான் வாங்குவேன் சொல்லிட்டு அங்கே பை ஆர்டர் போட்டு வச்சுருப்பாங்க. ப்ரைஸ் அந்த பை ஆர்டர் அந்த ஜோன் கிட்ட வரும்போது, அதாவது இப்போ நான் வச்சுக்கோங்க, வின்டர் சீசன் ஆப்பிள் நிறையா விளையும். ஸோ அந்த இடத்துல அந்த ஜோனில் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இதுக்கு வந்து எந்த இண்டிகேட்டர் எதுவுமே தேவையில்லை. இது வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட், அது ஒரு கான்செப்ட், பட் திஸ் இஸ் நாட் அ இண்டிகேட்டர். நெக்ஸ்ட், இந்த டைப் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட், அதுலேயே நிறைய கேட்டகரிஸாக பிரிக்கலாம். சப்ளை அண்ட் டிமாண்ட்லேயே ஃபேர் வேல்யூ கேப், சரி சடனாக ஒரு கேப் அப் கேப் டவுன் நடக்கும். ஸோ அதுதான் அது ரிலேட்டட் டேர்ம். ஜஸ்ட் சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீட்டெயிலாக பண்ணணும்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக், மிட்டிகேஷன் பிளாக் இது இருக்குது. ஆர்டர் பிளாக்னா கேண்டில்ஸ், ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும்போதும் அதில் ஒரு கேண்டில் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். அதே மாதிரி மிட்டிகேஷன் பிளாக்கு. லிக்விடிட்டினா நம்பர் ஆஃப் பை ஆர்டர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் செல் ஆர்டர்ஸ். ஒரு ஷேரோ இல்லை எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ, இடிஎஃப்ஓ இல்லை பாண்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் எவ்வளோ லிக்விடிட்டி, பையிங் ஆர்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, செல்லிங் ஆர்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சீக்கிரமாக பை ஆகுது, அது லிக்விடிட்டி. அதே மாதிரி லிக்விடிட்டி கிராப், லிக்விடிட்டி ஸ்வீப்பிங், இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. சடனாக ப்ரைஸ் இறங்கி 4% வித்தின் மினிட் ஆர் வித்தின் செகண்ட்ஸ் ஆர் ஒரு 4-5 மினிட்ஸில் டக்குன்னு ப்ரைஸ் ஏறிடும். நிஃப்டியே பார்த்தீங்கன்னா சடனாக 200 பாயிண்ட்ஸ் இறங்கும். பார்த்தீங்கன்னா சரி இறங்குது, இன்னும் இறங்குது, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்பீங்க, பார்த்தா அது மறுபடியும் 200 + 300 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு இருக்கும். ஸோ அதுதான் லிக்விடிட்டி ஸ்வீப்பிங் கிராப்னு சொல்லுவாங்க. அடுத்தது CHOCH, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஒரு ஸ்டாக்கோட ரேட் இறங்கிட்டே இருக்குது, ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது ரிவர்ஸ் எடுக்கும். இல்லை ஒரு ஷேர் வந்து மேலே போயிட்டே இருக்குது, ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிக்கும். அந்த பாயிண்ட் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அது புல்லிஷாக இருக்கிற கேரக்டர் இஸ் கெட்டிங் சேஞ்ச் இன்டு பியரிஷ். அதே மாதிரி பியரிஷாக இருக்கிற ஒரு ஸ்டாக் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இட் வில் கெட் சேஞ்ச்டு டு புல்லிஷ். அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொல்லுவாங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா பிஓஎஸ், ஹையர் ஹை லோயர் லோஸ். அந்த மாதிரி இன்னைக்கு 100 ரூபா இருக்கிற ஒரு ஷேர் மறுபடியும் 110 ரூபா போகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 120 ரூபா போகும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சராக பிரேக் பண்ணி இருக்கும். அப்போ அதே மாதிரி டவுன்லேயும் போகும். சரி 50 ரூபா இருக்க ஒரு ஷேர் நாளைக்கு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் 45க்கு வரும், மறுபடியும் ஒரு 1 வீக் அப்புறம்
40க்கு வரும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சராக அது லோவர் லோஸ் பிரேக் ஆகிட்டே வந்துன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதை பற்றி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. ஸோ தட் யூ வில் கம் டு நோ லாட் ஆஃப் நாலேஜ் யூ கேன் கெயின். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது, சப்ளை அண்ட் டிமாண்ட், ஹவ் இட் ஒர்க்ஸ். ஜஸ்ட் லைவ் எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஜொமேட்டோ ஷேர், டிசிஎஸ், டிபி கார், இதெல்லாம் ஆக்சுவலி ஐ கிவன் ஷார்ட்ஸ் லைவ் மார்க்கெட்லேயே நான் ஒரு இமீடியட்டாக ப்ரைஸை பார்த்துட்டு ஷார்ட்ஸாக ரெடி பண்ணி யூடியூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் கூட இருக்குது, இதுதான் இது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஐ கேன் ஷோ யூ தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப்டர் ஸ்லைட்ஸில். இதில் இன்னொரு மெயின் ஆஸ்பெக்ட், நியூஸ் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு கொஞ்சம் நியூஸ் கண்டிப்பாக கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆனால் அதை மட்டும் பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுமானா ஆகாது. நியூஸை பேஸ் பண்ணி சர்டன் எக்ஸ்டென்ட் ஒர்க் ஆகும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ் பண்ணியே இன்னைக்கு இந்த நியூஸ் வந்திருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வாங்கிடலாம், இன்னைக்கு ஒரு பேட் நியூஸு, ஸோ அதை ஷேரை வந்து ஷார்ட் பண்ணி செல் பண்ணிடலாம் சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நியூஸ் ட்ரிவன் they will make the decisions either buy or sell. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து அதுக்கும் இதுக்கும் ரொம்ப நியூஸ் பேஸ்டே கிடையாது. வித்தவுட் நியூஸே நீங்கள் பார்க்க வேணாம். இந்த ஜோனை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் யூ கேன் டூ தி ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஆக்சுவலாக வந்திருக்கு. இன்னைக்கு ஜொமேட்டோ ஷேர்ஸ் ஜம்ப் 4% ஆல் டைம் ஹை ஆன் பிளாட்ஃபார்ம் ஃபீ ஹைக். அது ஏதோ நியூஸ் அவங்களோட ஃபீஸ் ஏற்றுறாங்க சொல்லிட்டு ஏறி இருக்கு ப்ரைஸ். எப்போ வந்தது நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 15th வந்திருக்கு, சரிங்களா. ஆக்சுவலி அது ஜூலை 14th ஈவினிங்கே ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் நியூஸ் வந்திருக்கு. மறுநாள் இது வந்திருக்கு நியூஸ், சரிங்களா. ஜொமேட்டோ ஜூலை 15th. அடுத்த சைடு இப்போ பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஷேர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரேக் அவுட்டும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஜூலை 15th பாருங்க, அரௌண்ட் 11:45க்கு பார்த்தீங்கன்னா இது ஷேர் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை. எங்க உங்களுக்கு 232. ஹோப் யூ ஆர் ஏபிள் டு see 232ல ஆல் டைம் ஹை. அந்த நியூஸை பேஸ் பண்ணி ஒரு பிரேக் அவுட் ஹை இருக்கு. ஐ மீன் அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா யூ கேன் see உங்களுக்கு அது இந்த மாதிரி உங்களுக்கு சரியா தெரியாது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மினி சப்ளை ஜோன் போட்டிருக்கீங்களா, அதுக்கு மேலே ஒரு ப்ளூ லைன், டாட்டா லைன். ஸோ அங்கே ஒரு பிரேக் அவுட் 15th மார்னிங் எப்படி பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து இந்த ப்ளூ லைன், வெர்டிகல் ப்ளூ லைன் உங்களுக்கு தெரியும், மண்டே 15th 24th 11:45க்கு அது நியூஸ் வந்தது பார்த்தீங்கன்னா 9:45 ஆகும். ஒரு நிமிஷம் செக் பண்ணிடலாம். ஜூலை 15th 1:09க்கு அதாவது நியூஸ் இவங்க ரிலீஸ் பண்ணது. அதுக்கு முன்னாடி வேற ஒரு சேனல்லையும் அதை போட்டிருந்தான், சரிங்களா. ஜூலை மண்டே 15th 11:45க்கு நான் வந்து இந்த ப்ளூ லைன்ல இமீடியட்லி ஐ மேட ஜோனை வந்து ரெடி பண்ணேன். ஏன்னா அது ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு, ஓகே நியூஸும் இதை வந்திருக்குன்னு சொல்லிட்டு 11:45க்கு நான் வந்து ஒரு ஜோன் போட்டேன். போடும்போது ஐ ஐடென்டிஃபைட மினி சப்ளை ஜோன் ஒன்று இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். கீழே டிமாண்ட் ஜோன் இருக்கு, இங்கே ஒரு ரியாக்ஷன் லைனும் இருக்கு. பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியாக்ஷன் லைனும் இருக்கு. ஸோ இந்த மினி சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் எப்போனா 16th நான் சொல்றது. ஓகே 16th, சாரி 15th. இது நான் ட்ரா பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 11:45 ட்ரா பண்ணிட்டு மினி சப்ளை ஜோன் இருக்கு. ஃபர்தரா எனிபடி இஃப் தே வாண்ட் டு கன்சிடர் என்ட்ரிக்கு இந்த மினி சப்ளை ஜோனுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா, தட் டூ வித் அ சிங்கிள் லார்ஜ் வால்யூம் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா யூ ஹேவ் டு பைன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்கே ஒரு ரியாக்ஷன் லைன் வரை இருந்தது. ரியாக்ஷன்னா வாட் வில் ஹேப்பன், அந்த இடத்துல நிறைய ஒரு செல்லிங் பையிங் ஆர்டர் இருக்கும். அங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்கும், மேலே கீழே போய் ஏதாவது ஒரு பக்கம் இட் வில் டேக் அ கால். ஸோ பிலோ ஒரு கேப் லைனும் இருந்தது, அது கீழே டிமாண்ட் ஜோனும் இருந்தது. ஸோ வாட் ஐ டோல், மினி சப்ளை ஜோனுக்கு மேலே போனால் கன்சிடர் பண்ணுங்க, இல்லைன்னா யூ ஹேவ் டு வெயிட்னு சொல்லியிருந்தேன். அந்த ஷார்ட்ஸும் நீங்கள் பார்க்கலாம், என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஒரு ஹெட்டிங்கில் கீழே அது இருக்கும். ஜொமேட்டோது பார்த்தீங்கன்னா 15th 11:45 கொடுத்துருக்கேன். இந்த ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி போட்டது. மினி சப்ளை ஜோனை இட் நெவர் கிராஸ்ட். அங்கேருந்து ரியாக்ட் மறுபடியும் டச் பண்ணியிருக்கு. 16th ஓப்பன் அப், ஐ மீன் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது அங்கே ஒரு கேப் அப்னு சொல்ல முடியாது, மேபி ஜஸ்ட் ஓப்பன் பாயிண்ட் வந்து சப்ளை ஜோன் உள்ள போயிட்டு அங்கேருந்து வாட் ஆர் செல் ஆர்டர், சப்ளை ஜோன் செல் ஆர்டர்ஸ் அங்கே பிளேஸ் ஆயிருக்கு, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன். அதை ஆர்டர் செல்லாம் ட்ரிகர் பண்ணிட்டு அப்படியே டவுன் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பார்த்தீங்கன்னா 230 லெவல்லேருந்து அப்படியே ஒரே கேண்டில் இறங்கி 223க்கு கிட்ட வந்துச்சு. 223 ஒரு கேப் லைன் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி கேப் லைன்ல வந்து கொஞ்சம் ரியாக்ஷன், சம் பையிங் ஹேப்பன். ஏன்னா அது ஒரு ஓப்பனிங் கேப், அப்போ பழைய ஏதோ ஒரு கேப் இருந்தது, அதில் போயிட்டு மறுபடியும் ரியாக்ஷனை டிமாண்ட் ஜோன் கிட்ட 1 கிட்ட வந்து அது உள்ள இருக்கு. ஆல்மோஸ்ட் அதை பிரேக் பண்ணாலும் மறுபடியும் அதுக்குள்ள 218 கிட்ட வந்துருக்கு. ஸோ இது ஒரு நியூஸ். வாட் ஐம் கமிங் டு சே, நியூஸ் நல்லா இருந்தால் மட்டும் உடனே போய் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஜோன் எங்கே இருக்குன்றதை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது டிசிஎஸ். ஆமாம் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் 24 3.4க்கு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அது ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல 2-3% பிரேக் அவுட் ஆகி எல்லா ஐடி இண்டெக்ஸுமே மேலே போயிட்டு இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்தராக போகுமா என்னன்னு நான் ஒரு ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வாட் ஐ ஹவ் டோல்ட், இந்த சப்ளை ஜோன் இருக்கு 4220 ரேஞ்சில். இஃப் இட் பிரேக்ஸ் தட் கன்வின்சிங்லி ஃபர்தராக நீங்கள் வாங்கலாம், இல்லை ஐ மீன் என்டர் பண்ணலாம்.
இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கன்னு போட்டிருந்தேன். ஸோ ஜூலை 24 3:15 நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை ஜோனுக்குள்ளேயே இப்போ அனேபிள் டு பிரேக் அண்ட் கோ அபவ் தி சப்ளை ஜோன் அதுக்குள்ளேயே இருந்துட்டு ரியாக்ட் ஆகி அது பார்த்தீங்கன்னா இப்போ 4170 ஆஸ் ஆன் எஸ்டர்டே. ஸோ இட் வாஸ் அனேபிள் டு பிரேக். சரி நீங்கள் இப்போ பை சான்ஸ் நல்லா புல்லிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்கேஸ் நீங்கள் வாங்கி இருந்தால் எங்கள் 4200 மேலே 210 வாங்கியிருந்தால் மறுபடியும் அது ப்ரைஸ் ரியாக்ட் ஆகி ரிவர்ஸ் இருக்கும். இதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறது தான் இந்த சப்ளை ஜோன், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனோட கான்செப்ட், மெயின் கான்செப்ட். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். 1 செகண்ட். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ டிப் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஃப்ரீ டிப் ஐடியா இந்த ஸ்லைடோட எண்டில் இருக்கும், ப்ரெசன்டேஷனோட எண்டில். அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நான் என்ன லாஸ்ட்டாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ். நியூஸ்னா ஸோ இம்பார்ட்டன்ட். யூ கேன் சி சிஎன்பிசி டிவியில் ஒரு டிபி கார்ப் ஒரு ஷேர் வந்து நல்ல நியூஸ், ஐ மீன் ரிசல்ட் வந்தது, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 7 இயர் ஹை 4% 5% ஏறி இருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி இமீடியட்டாக யாராவது வாங்கியிருந்தா அவங்க நிலைமை என்னன்னு பாருங்கள். இப்போ இதோட டைமிங் பார்க்கலாம். 122 ஜூலை 14. இப்போ தான் ரீசெண்டாக 2 நாள் நேற்று நினைக்கிறேன், நேற்று 122க்கு வந்திருக்கு நியூஸ். மேபி டிவியில் போட்டது 122, 1 hour 2 hours முன்னாடி ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் இந்த ப்ளூ லைன் பாருங்கள், டிவி கார்டோட இது ப்ரைஸு. ப்ளூ லைன் எப்போ 2 o'clock நான் நியூஸ் போட்டது, ஐ மீன் நான் வந்து அனலைஸ் பண்ணி சார்ட்டை ரெடி பண்ணி ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணது யூடியூப்ல. ஸோ நான் அனலைஸ் பண்ணும்போது இங்கே ஒரு சப்ளை ஜோன் ஃபார்ம் இருந்தது, ரியாக்ஷன் லைன் இருந்தது, கீழே மட்டும் டிமாண்ட் ஜோன் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் 2 o'clock மேலே அந்த ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு விக் மேலே போயிருக்கு பாருங்க, எல்லோ லைன் போய் தொட்டுருக்கு. அது ஆக்சுவலாக டே ட்ரெண்ட் லைனோட அது ஆல்ரெடி இட் வாஸ் இன் டவுன் ட்ரெண்ட். ஸோ அந்த ஒரு லைனை டச் பண்ணிட்டு ட்ரெண்ட் லைனை அரௌண்டு 408 வரைக்கும் ஒரு ஜம்ப் கொடுத்துட்டு ஆஃப்டர் தி நியூஸ் வந்தோன்னா அது ஒரு ஜம்ப் கொடுத்தது. நியூஸை பேஸ் பண்ணி வாங்கினாங்க. நியூஸை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் இதை வாங்கியிருந்தீங்கன்னா 400 அப் டு 407 வரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட நிலைமை என்னன்னு பாருங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த சப்ளை ஜோன் ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிருந்தது. சப்ளை ஜோன் 1 ரியாக்ஷன் லைன் வர இருந்தது. ஸோ அதில் ரியாக்ட் ஆகி சப்ளை வாட் எவர் செல் ஆர்டர் இருந்ததெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு, ஏன்னா செல் ஆர்டர் இட் வில் பி இன் க்ரோர்ஸ். பார்த்தீங்கன்னா ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் இருக்காது, 40 50 1 கோடி செல் ஆர்டர் கூட அங்கே அப்படியே பிளேஸ் ஆயிருக்கும். நீங்கள் ஆஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர் நீங்களும் நானும் தான் என்ன ஒரு மேக்ஸிமம் ஒரு 5000 10,000 20,000 50,000 தான் நீங்கள் பை ஆர்டர் போடுவீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் க்ரோர்ஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் பெரிய ஆளா அவங்க பெரிய ஆளான்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு க்ரோர்ஸ், நம்மளுக்கு 1000 இல்லை லட்சம், அவ்வளோதான். ஸோ அங்கே ரியாக்ட் ஆகிட்டு அந்த சப்ளை ஜோனில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்து 1 கிட்ட வந்து இங்கே பார்த்தீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூலை நான் போட்ட ஜூலை 14 16 ஆல்ரெடி அது டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் டிமாண்ட் ஜோன் 2வையும் பிரேக் டவுன் பண்ணி இப்போ பாருங்க 364. இன்கேஸ் நீங்கள் அவசரப்பட்டு நியூஸ் பேஸ் பண்ணி வாங்கியிருந்தா 407ல் ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு 70 30 40 ருபீஸ் லாஸ்ட்டில் போய் மாட்டிருப்பீங்க. திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். இல்லை ஏதாவது இண்டிகேட்டர் போட்டுருக்கா பாருங்க, ஒன்றும் கிடையாது, இண்டிகேட்டரே கிடையாது, நோ இண்டிகேட்டர், RSI கிடையாது, சிம்பிளி மூவிங் ஆவரேஜ் இல்லை, மொமெண்டம் இண்டெக்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் how long S&D will work time frame. இது வந்து டைனமிக் ஜோன். இது வாட் எவர் ஹேப்பன்ஸ் ப்ரைஸை பேஸ் பண்ணி ஒரு நிமிஷம் எவ்ரி செகண்ட் எவ்ரி 2 minutes ஒரு ஜோன் எடுக்கலாம். எவ்ரி செகண்ட்ல யூ கேன் டேக் அ ஜோன். 15 minutes ஒரு சப்ளை டிமாண்ட் ஜோன் எடுக்கலாம். 30 minutes 1 hour 2 hour 4 hours எடுக்கலாம். நாட் ஓன்லி தட் 1 day ஜோனும் எடுக்கலாம், 1 week 1 month 1 year மல்டி இயர் ஜோன் அதுலேயும் சப்ளை டிமாண்ட் எடுக்கலாம். இட் வில் ஒர்க். அதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினாக அட்லீஸ்ட் ஒரு இந்த வீடியோ பார்த்து எனக்கு ஒரு 10 சப்ஸ்கிரிப்ஷன் 10 இது வந்தால் தான் டெஃபினட்டாக என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஃபர்தராக இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ நான் போடுறேன் கண்டிப்பாக. ஸோ வாட் அபவுட் இண்டிகேட்டர்ஸ்? நோ இண்டிகேட்டர்ஸ் ரிக்வயர்ட், வி கேன் சென்ட் தம் டு ரெஸ்ட். இல்லை வீட்டுக்கு அனுப்பிடலாம். அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிடலாம். இல்லை வீட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் பார்க்க மேலே போட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க. ஏன்னா அதனால கண்டிப்பாக அதில் சர்டன் அமௌண்ட் யூஸ் இருக்குது கண்டிப்பாக. அதனால ஒரு நல்லது இருக்குது இல்லைன்ற நான். ஆனால் ஒன்ஸ் யூ யூஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும், எதை யூஸ் பண்ணுறது. ஏன்னா RSI போடுவோம், மூவிங் ஆவரேஜ் போடுவோம், எதுவுமே ஒரு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. RSI மொமெண்டம் மூவி ஏதோ போட்டு போன முடியும். ஆனால் சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் ஒர்க் ஆகும் மெயினாக. ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் யூஸ் பண்ணது, அனலைஸ் பண்ணி நானும் பிகினிங்கில் ஐ ஹவ் யூஸ்டு எல்லா இண்டிகேட்டரும் ட்ரை பண்ணிட்டு தான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி தான் இங்கே வந்தேன் நான் சப்ளை அண்ட் டிமாண்டில். ஒன் சப்ளை அண்ட் டிமாண்டில் வந்த பிறகு இண்டிகேட்டரை நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதை எவிடன்ஸோட வித் எவிடன்ஸ் ஐ வில் டெல் வித்தவுட் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர். ஸோ வாட் இஸ் த சக்ஸஸ் ரேட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ்? RSI இது பார்த்தீங்கன்னா ஈவன் நான் சொல்லலை, அதை 90% இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. இது கூகுளில் வந்து சர்ச் பண்ணால் உங்களுக்கே கிடைக்கும். ஒரு RSIயோட
சக்ஸஸ் ரேட் எவ்வளோ 90%. ஓகே, நல்ல ரேட். ஆனால் நீங்களே நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்ல போடுங்க. அது ஓரளவுக்கு அதை யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில சமயம் இட் வில் பி கிவிங் a fake signal. Okay, introduction to my channel. நான் கணேஷ் பாபு. Basically, I am a civil engineer from Chennai. Welcome to my channel, Trending Shares Now, கணேஷ் பாபு யூடியூப் சேனல். என்னோட வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, ஏதாவது குவரிஸ் இருந்தால் இதில் நீங்கள் எனக்கு அனுப்பலாம். ஓகே, இப்போ அந்த எவிடன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, எப்படி வித்தவுட் ஆர்எஸ்ஐயோட ஒருத்தர் வாங்கியிருந்தா என்ன ஆகிருக்கும், இதுதான் பாருங்க. இது நிஃப்டி சார்ட், இது டேட்டெல்லாம் இருக்குது, இந்த மந்த் தான் இது டேட்டெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஆர்எஸ்ஐ, ஆக்சுவலாக ஆர்எஸ்ஐ இதில் பார்த்தீங்கன்னா 70 RSI ஒன்ஸ் ரூல் என்ன, அபவ் 70 RSI போச்சுன்னா 75 அந்த மாதிரிலாம் 70 மேலே பார்த்தா யூ ஹவ் டு செல், ஏன்னா ஓவர் பாட்டு, ஸோ வி ஹவ் டு செல். பிலோ 30 போச்சுன்னா வி ஹவ் டு பை, அதுதான் ஜென்ரல் கம்ப்ரூவல். அது இப்போ 70ல் போயிருக்கு. இது நிஃப்டி RSI பிளாக் லைன், ஓகேங்களா. இங்கே பிளாக் லைன், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பிளாக் லைன் போயிருக்கு. இந்த பிளாக் லைன் எங்கே 24,225. ஓகே, 70க்கு மேலே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு 24,225 நிஃப்டி லெவலில் ஒருத்தர் செல் பண்ணி இருந்தால் என்ன ஆயிருக்கும் நீங்களே பார்க்குறீங்க. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது, 24,613 இருக்குது. ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் மேலே நீங்கள் 70ல் செல் பண்ணியிருந்தா இப்போ மார்க்கெட் 400 பாயிண்ட்ஸ் மேலே போயிடுச்சு ப்ளஸ். சரி, அதையும் விடுங்க. நெக்ஸ்ட் வந்து 72.1, அதுவும் ஒரு RSI லெவல், அதுவும் ஓவர் பாட். இங்கே பாருங்க, அடுத்த நாள் நிஃப்டி லெவல் பாருங்க. அப்போ நான் சொல்றது இந்த ஆரஞ்சு 72.1 RSIல நீங்கள் செல் பண்ணியிருந்தால், அதே நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இதே ஆரஞ்சு லைன் 24,331ல் செல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ பாருங்க ஆல் டைம் கிட்ட 24,659 ஆல்ரெடி போயிடுச்சு. ஓகே, சரி அடுத்தது பாருங்க. சரி, மறுபடியும் 75 ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா 75 கிட்ட 74, இதுவும் ஓவர் பாட்டு தான். சரி, நான் செல் பண்ணிடுறேன். அப்போ ஓவர் பாட் ஆயிடுச்சு. இந்த ஒருத்தர் கேண்டில் பாருங்க, இந்த கேண்டில் நிஃப்டி கேண்டில் ப்ளூ லைன் எவ்வளோ, அது 24,432ல செல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், RSIலாம் சர்டன் லெவல் சர்டன் டைம்ல யூஸ் ஆகும். அதை அப்படியே ஃபேஸ் வேல்யூல எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் நம்மளுக்கு லாஸும் ஆகும், சம்டைம்ஸ் ப்ராஃபிட் ஆகும் தான். ஆனால் இது ஒரு லாஸ் தான், ப்ராஃபிட் ஒரு லாஸ். அதை அந்த ப்ராஃபிட்டை வாட் ப்ரொடெக்ட் பண்ண முடியல உங்களால் RSI பேஸ் பண்ணி போனதால. ஆல்மோஸ்ட் 600 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸ் ரேலியை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, பியூரா RSI பேஸ் பண்ணி போயிருந்தேன். இதே இப்போ இந்த சார்ட்டை பாருங்க, இங்கே நான் ஒரு டிமாண்ட் ஜோன் 1 டிமாண்ட் ஜோன் 2 போட்டிருக்கேன், சரிங்களா. இப்போ பிளாக் லைன், ஃபர்ஸ்ட் பிளாக் லைன் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒருத்தர் இருக்குது, அதுக்கு கீழே டிமாண்ட் ஜோன் 2 இருக்கு, மேலே 1 இருக்கு, பிலோ பிளாக் லைன். இப்போ ஒருத்தர் வந்து SND சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட்ல என்டரோ எக்ஸிட்டோ பண்ணி இருந்தால் என்ன இருக்கும், சரி இங்கே ஒரு டிமாண்ட் ஜோன் 2 ஃபார்ம் ஆயிருக்கு. எப்போ அரௌண்ட் 3ஆம் தேதிக்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணணும்னா இந்த டிமாண்ட் ஜோனை உடச்சிக்கிட்டு கீழே பிரேக் டவுன் வந்தால் தான் ஹேஸ் டு கன்சிடர் செல், ஐ மீன் எக்ஸிட். டிமாண்ட் ஜோன் கீழே போனால் தான் நான் வந்து எக்ஸிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆர்டரை போட்டு வச்சிருந்தாருன்னா அவருக்கு RSIயை பார்க்கவே வேணாம், அவசியம் இல்லை. பாருங்க, டிமாண்ட் ஜோன் 2 கீழே போகல, பார்த்தீங்களா பிரைஸ் உங்களுக்கு. விக் மட்டும் நான் சொன்னேன் இல்லைங்களா, விக் லிக்விடிட்டி கிராபிங், லிக்விடிட்டி ஸ்வீப். இந்த விக் பார்த்தீங்களா, கேண்டில் விக் எப்படி கீழே போயிட்டு அங்கே லிக்விடிட்டி எடுத்துட்டு மேலே போயிடுச்சு. டிமாண்ட் ஜோன் 2 கிட்ட வந்து உள்ள நுழைஞ்சி அந்த விக்கு டிமாண்ட் ஜோன் 2க்கு கீழே போகல. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், சப்போஸ் ஓகே நான் ஒரு 24,000 வாங்கியிருந்தேன், முன்கூட்டியே வாங்கியிருந்தேன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நான் இங்கே டிமாண்ட் ஜோன் கீழே 24,150 அப்படி இருக்கும் ரஃபா போட்டிருந்தேன்னா செல் ஆர்டர் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஏன்னா டிமாண்ட் ஜோன் தொட்டுட்டு மேலே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப் டு 24,659 வரைக்கும் போயிருக்கு மார்க்கெட். ஸோ உங்களுக்கு இந்த டிமாண்ட் ஜோன் கீழே நீங்கள் செல் ஆர்டர் போட்டதால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 300-400 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து சப்ளை அண்ட் டிமாண்டோட பெரிய அட்வான்டேஜ். இதுலேயும் சில இது இருக்குது, ஐ மீன் இல்லை எதுவுமே 100% பர்ஃபெக்ட்னு சொல்ல வரல. ஆனால் அது ஒரு ஜோன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி லிக்விடிட்டி ராப்பிங், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸை யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். RSI நம்மளுக்கு சம்டைம்ஸ் RSI மற்ற இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு ஒரு குழப்பம் கொடுக்கும் சம்டைம்ஸ். இதில் அந்த குழப்பம் தராது, நாம் குழம்பக்கூடாது. பர்ஃபெக்டாக இதை ரிவ்யூ பண்ணி ஸ்டடி பண்ணிட்டோன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 400 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக யூ ஹேவ் கேப்சர்ட், அதாவது யூ வில் பி ப்ரொடெக்டிங் யுவர் ப்ராஃபிட். ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன். Disclaimer, I am not a SEBI registered share market consultant. இது purely educational purpose video only based on supply and demand concept. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துடலாம், இதை பார்த்து படிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, S&P சக்ஸஸ் ரேட் என்ன ஆஸ் பர் கூகுளில் நீங்களும் போட்டு பாருங்க. அதாவது சப்ளை அண்ட் டிமாண்டோட சக்ஸஸ் ரேட் 94% இது. சரி, நம்மளுக்கு 94% கூட வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 60-70% இருந்தால் கூட கண்டிப்பாக ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் நீங்கள் ஒரு ஷேர் வாங்குவீங்க, திடீர்னு 10% அது இறங்கிடும். இப்போ நான் அந்த DB கார்ப்பில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நல்ல நியூஸ் வந்து சொல்லிட்டு வாங்குனீங்கன்னா ஒரு 40 ரூபாய் டபக் கீழே பாதளத்தில் போயிருக்கும். அதை என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிச்சுன்னே இருக்க வேண்டியது.
அதே மாதிரி சில ஷேரை நீங்கள் வாங்கியிருப்பீங்க, செல் பண்ணியிருப்பீங்க, உடனே 20% மேலே போயிட்டு இருக்கும். என்னடா நம்ம வித்த நேரம் இது மேலே போயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா சப்ளை அதெல்லாம் இண்டிகேட்டர்ல உங்களுக்கு ஷோ பண்ணாது. இண்டிகேட்டர்ஸ்ல மொமெண்டம் இண்டிகேட்டர், ஆர்எஸ்ஐ, மற்ற இண்டிகேட்டர்ல இட் வில் ஷோ. இங்கே தான் சப்ளை அண்ட் டிமாண்ட்ல தான் அதெல்லாம் கிளியரா ஒரு ஜோன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு என்ட்ரி எக்ஸிட் எங்கே எடுக்கலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரீ பொசிஷன்டா நீங்க டீல் பண்ணலாம். இது ஓகே. சப்ளை அண்ட் டிமாண்ட் ஷேர் மார்க்கெட்டுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும்னா எல்லா ஸ்டாக் எல்லா வேர்ல்டு இருக்க எல்லா ஷேருக்கும் அப்ளை ஆகும். ஃபியூச்சர்ஸ், கோல்டு, க்ரூட் ஆயில், சில்வர் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸுக்கும் எல்லா மாதிரி கமோடிட்டி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். பாண்ட்ஸ், கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், ETF எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். எல்லா அசட் கிளாஸுக்கும் ஒர்க் ஆகும். பெனிஃபிட் இருக்கு, நீங்களே பார்க்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ஜோன் முன்கூட்டியே யூ வில் கம் டு நோ. ஒன்ஸ் ஒரு நாளைக்கு என்ன நடக்குன்றதை இன்னைக்கே நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஜோன் எல்லாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் கிரியேட் ஆகுது. அதனால என்னன்னா ஓவர் ட்ரேடிங் கம்மியாகும். இதை பேஸ் பண்ணி RSI அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா நிறைய ஃபால்ஸ் சிக்னல் வந்து மறுபடியும் என்ட்ரி ரீஎன்ட்ரி அந்த மாதிரி நிறைய ஆகும். அதை அவாய்ட் பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம். brokerage automatically it will get reduced. ஏன்னா we are not going to take unnecessary trades. மெயினாக வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் ஃபோனையே பார்க்கணும், இல்லை ஸ்க்ரீனு லேப்டாப்பே பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த ஜோன் தெரியும் போது அந்த டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோனில் ஒரு அலர்ட் போட்டு வச்சிடலாம். ஒரு 300 rupees ப்ரைஸில் ஒரு ஜோன் இருக்குன்னா 298 ஒரு அலர்ட் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு SMS வரப்போகுது, இல்லை நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அப்போ நீங்கள் டக்குன்னு உஷாரை உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டை 6 hours பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கன்ஃபியூஷன் இன் செலக்ஷன் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் அவாய்டட். மெயினாக அடிக்ஷன் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எலிமினேட் ஆகும். யாரெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அடிக்டாக இருக்காங்களோ கண்டிப்பாக இந்த ஜோன் யூஸ் பண்ணும்போது அன்னெசரியாக ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த ஜோன் வந்தால் மட்டும் யூ கேன் கெட் ஆக்டிவேட்டட், அங்கே மட்டும் ட்ரேட் எடுக்கலாம். தேவையில்லாமல் நடுவில் ஜோனுக்கு நடுவில் எடுத்து மாட்டிக்க வேணாம். உங்களோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸை யூ கேன் இம்ப்ரூவ். லாஸஸை கம்மி பண்ணலாம், ப்ராஃபிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ரிவெஞ்ச் ட்ரேடிங் எலிமினேட்டட். ஏன்னா அது கூட போட்டி போட்டு அது கூட சண்டை போட்டு அதை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு மெயினாக ஆப்ஷன்ஸ் அங்கே போயிட்டு அவங்க கூட வம்படியாக சண்டை வைக்க நம்ம பணத்தை வி கேன் பாதுகாக்கலாம். மெயினாக நான் சொன்ன நீட் டு வாட்ச், ஃபாலோ நியூஸை ரெகுலராக பார்த்துன்னு ஒரு நியூஸும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ தான் பார்ப்பீங்க நியூஸ், ஒரு நியூஸ் பைத்தியம் தான் பேர் வரணும். நிம்மதியாக தூங்கலாம், இது மெயின். அதே ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்லைடு. சரி, இது ஒரு டிப்பு தரானு பார்த்தீங்களா. ஆக்சுவலி பீங் சிவில் இன்ஜினியர், நான் வந்து 30 years எக்ஸ்பீரியன்ஸ், மெயினாக குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், குவாலிட்டி சைடில் இருந்திருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டிப் தரேன். இது பில்டிங் ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கோ, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, கான்ட்ராக்டர் டூயிங் சம் கன்ஸ்ட்ரக்ஷன், இல்லை நீங்களா ஓனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் சரி, யாராவது மேஸ்திரியை வச்சு, இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, ஒரு பங்களா வாங்க போகிறீங்க, ஒரு பெரிய பில்டர் கிட்டுங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்டிங் ஆஃப் சிமெண்ட், ஸ்டீல், சாண்ட் அதை கண்டிப்பாக பண்ணியிருக்கான்றதை கேட்டுக்கோங்க. அவங்ககிட்ட கேளுங்க, பண்ணீங்களா இல்லையா, சர்டிஃபிகேட் எங்க, டெஸ்ட் சர்டிஃபிகேட் கேளுங்க. அதே மாதிரி இப்போ நீங்களே டேரக்டாக சப்போஸ் சிமெண்ட் வாங்குற மாதிரி இருந்தாலோ, ஸ்டீல் வாங்குற மாதிரி இருந்தாலோ அந்த கடையில இருந்தே கேளுங்க. அதாவது அதை என்ன சொல்லுவாங்க, மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிஃபிகேட். அதாவது சிமெண்ட்னா சிமெண்ட் மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிஃபிகேட். அதாவது மேனுஃபேக்சரிங் எங்க மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அவங்களே வந்து டெஸ்ட் பண்ணி தான் ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. சிமெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டீலாக இருந்தாலும் சரி. சாண்டுக்கு பெரும்பாலும் இருக்காது, மேபி அது நீங்க அந்த பில்டர் கிட்டே கேட்கணும். சைட்டுக்கு வந்த பிறகு சைட்ல இருந்து கொண்டு போய் அந்த சாண்டை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி கான்கிரீட் வாங்குறீங்க, பெரிய கான்கிரீட் வாங்குறீங்க, ஆர்எம்சிலேருந்து பிளான்ட்லேருந்து, அவங்ககிட்ட இதெல்லாம் கேளுங்க, டெஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு. டீட்டெயிலாக வேணும்னா எனக்கு கீழே வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி MTC தேர்ட் பார்ட்டி லேப் சர்டிஃபிகேட்ஸ் when you purchase a flat apartments from the builder, மெயின் டிப்பு அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் கூட உங்களுக்கு சிமெண்ட், சாண்ட், ஸ்டீலு அதெல்லாம் கூட இல்லை செய்யலாம். ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மெயினாக நீங்கள் என்ன நினைப்பீங்க, சிமெண்ட் வேணும், மணல் வேணும், அந்த மாதிரி வேணும், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அதோட இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் எந்த இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையோ டெஸ்ட். மெயினாக அந்த பில்டிங்க்கு விச் எவர் வாட்டர் யூ ஆர் கோயிங் டு யூஸ். நீங்கள் ஒன்று உங்கள் வீட்லேயே போர்வெல் வாட்டர் இருக்கும், இல்லை கிணறு இருக்கும். நம்ம கிணறு தானே, நம்ம வாட்டர் தானே சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக டெஸ்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அந்த வாட்டரில் குளோரைட் கண்டென்ட் பர்மிட்டட் IS கோட் லெவலோட அதிகமாக இருந்தா நீங்கள் என்னதான் நல்ல மெட்டீரியல், நல்ல சிமெண்ட், நல்ல ஸ்டீலு, நல்ல மணல் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு வாட்டர் சரியில்லைன்னா, குளோரைட் கண்டென்ட் அதிகமாக இருந்தால், இஃப் இட் இஸ் த குளோரைட் கண்டென்ட் இஸ் அபவ் தி பர்மிட்டட் IS கோட் லிமிட், உங்கள் பில்டிங் ஆஃப்டர் சம் இயர்ஸ் இட் வில் ஃபேஸ் சிவியர் குவாலிட்டி இஷ்யூஸ். கிராக்ஸ் விட ஆரம்பிச்சிடும், பொடியா பிளாஸ்டர் இருக்குங்களா அந்த பூச்சி வர அதெல்லாம் உதிர ஆரம்பிக்கும். பெயிண்ட் அடிச்சாலும் கொஞ்சம் நாளில் கிராக் விடும், கிரேசிங் ஆகிடும். மெயினாக வந்து ராடெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும், கிராக் விட்டு ராடு தொங்க ஆரம்பிக்கும். ஈவன் சம்டைம்ஸ் சீலிங் பிளாஸ்டர் விழுறோம். ஸோ வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுங்க. வித்தின் நாட் ஓன்லி குளோரைட் கண்டென்ட் மட்டும் தான் இல்லை, இன்னும் சில நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா யூ கேன், என்னோட மெயில் ஐடி இருக்கு, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.
ஏன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஆல் லீடிங் பில்டர்ஸ், சென்னையில் இருக்க லீடிங் பில்டர்ஸ் கிட்டலாம் ஐ ஹவ் டன் நான் குவாலிட்டி கன்சல்டன்ட், எல்லாருக்கிட்டையும் ஆடிட்டிங் எல்லாமே பண்ணியிருக்கேன், ஈவன் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நன்றி. தி எண்ட் ஆஃப் தி பிரசன்டேஷன், ஆக்சுவலி இது வந்து பிரசன்டேஷனோட எண்ட், பட் திஸ் இஸ் அ நியூ பிகினிங் ஃபார் யூ ஆஸ் அ சப்ளை அண்ட் டிமாண்ட் இன்வெஸ்டர் இல்லை ட்ரேடர். நீங்கள் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ட்ரேடராக மாறினாலும் இன்வெஸ்டராக மாறினாலும் உங்களுக்கு இட் இஸ் வில் பி அ வெரி வெரி பிகினிங் நியூ எண்ட். ஏன்னா ஏன் சொல்கிறேன், நானும் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய லாஸ், ப்ராஃபிட்டும் கொஞ்சம் இருந்தது இல்லைன்னா, அதனால நிறைய லாஸ் அதெல்லாம் வந்தது. ஒரு நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக தெரியணும், நம்ம ஒரு இதில் கை வச்சு அது உடனே மேலே போகணும், சுத்தமாக அது கீழே தான் போகணும் ஷேர். அந்த மாதிரி இதுதான் நம்மளுக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு ஜோன் எஸ்எம்சி கான்செப்ட் தான் இது. நன்றி, வணக்கம். உங்களுக்கு நான் சொன்னது எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் லைக், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.